சார். வாங்க சார். பிரபு சார் இருக்காருங்களா? இருக்காரு. சார் இருக்காரு சார். யாரு? இவங்கதாங்க. வணக்கம் பிரபு. வாங்க உள்ள கூட்டு போ. கண்ணா, உள்ள போய் எதுக்கு வந்திருக்கோன்னு யோசிக்கிறீங்களா மிஸ்டர் பிரபு? ஆமா ஆதி, நீங்க ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட். என்ன பார்க்க எங்க டிபார்ட்மெண்ட் அளவுலயே வந்திருக்கீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. வெல், உங்க சம்பளம் என்ன ஆஃபீஸர்? உங்க கூட இருக்காரே மிஸ்டர் விஸ்வம், அவர்கிட்டயே கேளுங்க. நேர்மையான போலீஸ்காரனுக்கு என்ன சம்பளம் கிடைக்குமோ அதான் எனக்கும் கிடைக்கும். அது என்னாலே கெஸ் பண்ண முடியும். நேர்மையான போலீஸ் ஆஃபீஸருக்கு கிடைக்கிற சம்பளம் அவனுக்கு பற்றாக்குறையா தான் இருக்கும். அதான் நம்ம சொசைட்டியோட எழுதப்படாத விதி இல்லையா? நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஆதி. பற்றாக்குறையான சம்பளம், தொந்தரவு இல்லாத மனசாட்சி, யாருக்கும் பயப்படாத நேர்மை, இதெல்லாம் தான் என் சொத்து. மை காட், என்ன மிஸ்டர் பிரபு, காந்தி தாத்தா காலத்து வசனத்தை எல்லாம் இப்படி 2006 சொல்லிட்டு இருக்கீங்க? எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு? ஒரு பையன். அந்த பையன் நல்லா வளர்ந்து பெரிய படிப்பெல்லாம் படிச்சு வசதியா வாழ வேண்டாமா? என்ன ஆதி, சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? பிரபு சார் உனக்கு ஹெல்ப் பண்ற மூட்ல தான் பேசிட்டு இருக்காரு. புரியல? எனக்கு உதவ போறாரு. கட்டணம் கட்டுற பிசினஸ் மேன் எனக்கு எந்த விதத்தில் உதவ முடியும்? கட்டடமே கூட ஒன்னு கட்டி தரலாம்ல. மிஸ்டர் பிரபு, நான் நேரடியா விஷயத்துக்கே வரேன். அந்த ரஞ்சினி கேஸ்ல எவ்வளவு தூரம் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க சொல்லுங்க. அதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? சொல்ல வேண்டிய அவசியம் இல்லதான். ஆனா ஒரு டீல் போட்டுக்கிட்ட சொல்லிதானே ஆகணும். டீலா? என்ன சொல்றீங்க? எஸ், உங்களோட சம்பளம் அதிகமாகும், உடனடியாக ப்ரமோஷன் கிடைக்கும். நீங்க சொல்ற இடத்துல ஒரு பிளாட் உங்க மனைவி பேர்ல கொடுத்துடலாம். அது மட்டும் இல்ல, நீங்க சொல்ற அக்கவுண்ட்ல நீங்க விரும்புற அமௌண்ட் டெபாசிட் ஆயிடும். இது எல்லாமே ஒரு வாரத்துல நடந்துடும். பட் ஒன் கண்டிஷன், ரொம்ப ஈஸியான வேலை. அந்த மர்டர் கேஸ்ல அபி விஷயத்துல நீங்க எங்க சைடால ஒர்க் பண்ணணும். நாங்க சொல்றபடி நீங்க செய்யணும். ஸ்டாப் இட் ஆதி. நான் கவர்மெண்ட்ல வேலை செய்யறவன், அதுவும் சாதாரண வேலை இல்ல, சட்டத்தை சரியா பயன்படுத்துற ஒரு பொறுப்புள்ள போலீஸ் ஆபீசர். என்ன உங்களோட கூலிப்பட ஆளா மாத்த நினைக்கிறீங்களா? இல்ல பிரபு, யார்கிட்ட பேசுறோம்னு புரியாம பேசிக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு தெரியுமா அவருக்கு? ஓஹோ, உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் அவரோட ஆளா மாறிட்டீங்களா? அசிங்கமால உனக்கு. போலீஸ்காரனா இல்ல புரோக்கரா? வேணாம் பிரபு, ஓ நன்மைக்கு தான் சொல்றேன். ஆதிசாரியும் மினிஸ்டரையும் பகச்சிக்கிறது உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நல்லது இல்ல. இவ்வளவுதான் உன் லிமிட். வெளியே போ. மிஸ்டர் பிரபு. மிஸ் ராதி, கெட் அவுட். யார பார்த்து கெட் அவுட்ங்கற நீ? உனக்கு இருக்குடா. என்னங்க, பெரிய இடத்து விவகாரம் போல தெரியுது. இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவங்களை எதிர்த்துக்கிட்டா அது ஆபத்து இல்லையாங்க? கீதா, எந்த தொழில தான் ஆபத்து இல்ல? இவனுங்களுக்கெல்லாம் பயந்து மனசாட்சியை கொண்டுட்டு என்னால வாழ முடியாது. இவனுங்களால என்ன ஒண்ணும் கிழிக்க முடியாது. நான்சென்ஸ். ஹலோ, பிரபு பேசுறேன். ஐயா, நான் ஸ்டேஷன்ல இருந்து சந்திரசேகர் பேசுறேன். சொல்லுங்க. ஐயா, போலி பாஸ்போர்ட் தயாரிக்கிற குரூப்பை பத்தி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. கரெக்டான இன்ஃபர்மேஷனா? ஐயா, கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான் ஐயா. போனா மடக்கிடலாம். கிராஸ் செக் பண்ணீங்களா? பண்ணிட்டேங்க ஐயா. தகவல் உண்மைதான். உடனே போனா மடக்கிடலாம். ஓகே, நான் உடனே வரேன். வந்துடுறேன். மனோ, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அது ஒன்றும் இல்லை, அபியக்கா இவ்வளோ தூரம் சொல்லி நாம் இங்கே வந்திருக்கோமே,
அதான் வருத்தமா என்ன செய்யறது மனோ, நம்ம தானே இந்த சிக்கலுக்கெல்லாம் காரணம். இருந்தாலும் எனக்கு என்னமோ இது சரின்னு படல. ஐயோ மனோ, தேவையில்லாம போட்டு குழப்பிக்காத. எக்ஸ்கியூஸ் மீ, ரூம் நம்பர் 203 எங்க இருக்கு? ரைட்ல ஃபர்ஸ்ட் ரூம். எதையும் யோசிக்காத, அதான் வந்துட்டோம்ல, வா. சரி வா பாப்போம். இன்னும் கொஞ்சம் குடி உஷா. அம்மா வேண்டாம் வேண்டாம். அனி ப்ளீஸ் அனி, எங்களை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன். வெளியில போங்க ரெண்டு பேரும். ப்ளீஸ் அனி, உங்க கோவம் எனக்கு நல்லா புரியுது. அது நியாயமான கோவம் தான். ஆனா எங்க நிலைமை அந்த மாதிரி. ப்ளீஸ் அனி, எங்களை மன்னிச்சிடுங்க. என் கூட பேசுங்க அனி. திரும்ப திரும்ப என் அண்ணின்னு கூப்பிடாத. அண்ணனே வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போனவ என்ன எப்படி அண்ணின்னு கூப்பிடலாம்? தப்புதான், புரிஞ்சுக்கங்க அனி. நான் ஏன் ஒன்னு புரிஞ்சுக்கணும்? அவசியமே இல்லையே. யாருமே வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போனவ இப்ப ஏன் இங்க வந்து கண்ணீர் வடிக்கிற? அக்கா டேய் வேண்டாம், நீ என் அக்கான்னு கூப்பிடாத. அந்த உரிமையை நீ இழந்துட்ட. ப்ளீஸ்க்கா. ப்ளீஸ். இவன் அண்ணின்னு கூப்பிடுறத விட மோசமா இருக்கடா நீ என் அக்கான்னு கூப்பிடுறது. உண்மையிலேயே என் அக்கான்னு நினைச்சிருந்தா இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிருப்பியா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஏன் ரெண்டு பேரும் இங்க வந்து நின்னு டார்ச்சர் பண்றீங்க? உங்களால நான் பட்ட வேதனை, வலி, அவஸ்தை, அவமானம் எல்லாம் போதாதா? போயிடுங்க இங்க இருந்து ப்ளீஸ், போயிடுங்க. அப்ப எங்களுக்கு மன்னிப்பே கிடையாதா? நடிச்சதெல்லாம் போதும். எப்படி நாங்கெல்லாம் வேண்டான்னு நீ முடிவு பண்ணியோ அதே மாதிரி நீங்க வேண்டான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். போயிடுங்க இங்க இருந்து. போங்க. டென்ஷன் ஆகாத, ப்ளீஸ் போயிடுங்க. என்ன உஷா? தம்பி ஒரு நிமிஷம். தம்பி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஏதோ நீங்க ரெண்டு பேரும் காதலிச்சிங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. உங்களோட கல்யாணத்தினால என் பொண்ணோட வாழ்க்கை இப்ப பிரச்சனை இல்லை, முடிஞ்சிருச்சு. தேவையில்லாம அவ இப்ப ஒரு குற்றவாளியா நிக்கிறா. அந்த ஆதி இவளை இப்ப எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறான். இனிமே உஷாவோட வாழ்க்கை என்ன ஆகும்? அவ குழந்தையோட எதிர்காலம் என்ன? இந்த கேள்விகள் என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு. அதால ஒவ்வொரு நிமிஷமும் நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். தன்னோட அவமானத்துக்கெல்லாம் உஷா தான் மூல காரணம் ஆதி நினைக்கிறான். அவனை பத்தி அவனோட கோபத்தை பத்தியும் உனக்கு நல்லாவே தெரியும்ல? தெரியும்லமா? இப்ப நீங்க இங்க வந்து தெரிஞ்சா கூட ஆதி தப்பா தான் நினைப்பான். தயவு செஞ்சு நிலைமை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. இனிமே நீங்க இங்க வர வேண்டாம். தயவு செஞ்சு போயிடுங்க. போயிடுப்பா ப்ளீஸ். ஆதி, என்னம்மா? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்கம்மா, எது பத்தி? உஷாவை பத்தி தான். அம்மா என்னம்மா சொல்றீங்க? ஆமா ஆதி. அம்மா அவளை பத்தி பேச இப்ப என்ன இருக்கு? ஆதி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், பதில் சொல்வியா? சொல்லு, பதில் சொல்வியா இல்லையா? கேளுமா. ஆதி, நீ உஷாவையும் குழந்தையையும்
எனக்காக தான் பார்க்க போகலையா இல்ல நீ பார்க்கணும்னு விரும்புறியா? அம்மா இது என்னமா கேள்வி? இல்ல ஆதி, நானும் ஒரு தாய் தான். நீ பிறந்தப்போ நான் அடைஞ்ச சந்தோஷம்தான் எனக்கு உலகத்திலேயே பெரிய சந்தோஷமா இன்னைக்கும் எனக்கு படுது. அந்த உணர்வோட தான் நான் கேட்கிறேன். அது மட்டும் இல்லாம உஷா நீ காதலிச்ச பொண்ணு, அந்த குழந்தை உன்னோட ரத்தம். உனக்கு பார்க்கணும்னு தோணல? தோணலம்மா. அம்மா நீங்க கேட்டது தேவையில்லாத கேள்வி. இதுக்கு நீங்க இவ்வளவு ஃபீல் பண்ண வேண்டியதே இல்லை. அந்த உஷாவை உண்மை தெரிஞ்சு நான் தான் வெளியே அனுப்புனேன். அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் வருத்தப்படணும்? அம்மா உங்க விருப்பத்தை நிறைவேற்றுறது தான் என்னோட முதல் கடமைன்னு நினைக்கிறவன் நான். அன்னைக்கு நீங்க சொல்லிதான் அந்த உஷா கழுத்துல தாலி கட்டினேன். இல்லனா அம்மா உங்களுக்கு எனக்கும் தனிப்பட்ட கருத்துன்னு இந்த உலகத்துல என்ன இருக்கு சொல்லுங்க. உங்களுக்கு இப்போ என்ன தோணுது சொல்லுங்க. உடனே செய்வா இந்த ஆதி. அம்மா நான் உங்க புள்ளம்மா. உங்களை தவிர்த்து எனக்குன்னு இந்த உலகத்துல எந்த சந்தோஷம் இல்லை, இனியும் வரப்போறது இல்லை. அதுக்கு இல்லடா ஆதி, நான் என்ன சொல்ல. அம்மா அப்பாவும் அர்ஜுன் பேசுறது நீங்க மனசுல வச்சுட்டு இதெல்லாம் கேக்குறீங்க எனக்கு தோணுது. அது அவ செஞ்ச பாவம், அவ அனுப்பிச்சுதான் ஆகணும். அம்மா நீங்க இதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. நீ என் புள்ளடா ஆதி. ஆனா எனக்காக நீ உன் சந்தோஷத்தை இழக்க கூடாது பாரு. அதுக்காக தான் கேட்டேன். அம்மா இந்த ஆதி எப்பவும் உங்க புள்ளதாம்மா. சரிம்மா எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேம்மா. வரேம்மா. போயிட்டு வா. I love you. அனு வா அனு. அம்மா வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? இருக்கேன். வீட்ல யார் இருக்காங்க? அம்மா மட்டும் தான் இருக்காங்க, மற்றவங்களாம் வெளியே போயிருக்காங்கம்மா. சரி மனோ வாங்க. அம்மா அம்மா அம்மா
அம்மா ஏம்மா இவ்வளவு தூரத்துக்கு என்ன வெறுத்துட்டீங்களா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. அப்பா, நீங்க இந்த பக்கம் வரீங்களா? இப்ப வர போறீங்களா இல்லையா? நீங்களும் நானும் மகன்னு தலையில வச்சு கொண்டாடணுமே, அவ செத்துட்டா. பாத்தீங்கல்ல, மாலை போட்டாச்சு. என்ன காஞ்சனா இது? நாம பாசம் வச்ச பொண்ணு, நம்ம மேல பிரியமா இருந்த பொண்ணு இப்போ உயிரோட இல்ல. அவளை நாம இழந்துட்டோம். இப்ப வந்திருக்கிறது பிசாசு. இவளை வீட்டுக்குள்ள விடுறதே தப்பு. ஏய், போடி வெளியே, போடி. அம்மா, அம்மா ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்க. பாடா டிரைவர், இந்த வீட்ல வேலை பார்த்தேல? ஓ, ஏதாவது பணம் வேணுமா? போய் வெளியில நில்லு. வேலைக்காரி கிட்ட கொடுத்து அனுப்புறேன், பொறுக்கிட்டு போ. அம்மா, என்ன மன்னிச்சிடுமா, உன் கால விழுந்து கேக்குறேன். காலை தொடாதடி. என் புள்ள ஆதி தினம் தினம் விழுந்து தொட்டு வணங்குற கால்டி இது. நீ தொட்டா அது தீராத பாவம். அம்மா ப்ளீஸ்மா. திரும்ப திரும்ப அம்மாங்கதடி. உன்னை பெத்தாளே அம்மா, அவ முகத்தையாவது நீ பாத்திருப்பியாடி? இந்த முகம் தாண்டி உன் மனசுல பதிஞ்சிருக்கு. ஆமா அம்மா, இந்த முகம் தான் என் மனசுல இருக்கு. உன் மனசுல அந்த உணர்வு இருந்திருந்தா இந்த காரியத்தை பண்ணிருப்பியாடி? உன்னை மகளா வளர்த்ததுக்கு எங்களுக்கு எவ்வளவு பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துட்ட. என்னமோ ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ஆதி கிட்ட கேட்டியாமே நான் வேலைக்காரி மகதானேன்னு. அவன் கிட்ட அப்படி பேசிட்டு எப்படி நீ மனசு கூசாம இங்க வந்து நிக்க முடியுது? வேலைக்காரி மகனுக்கு இங்க என்ன வேலை? உங்க அம்மாவை நான் வேலைக்காரியா நினைச்சதில்ல. அவளும் எங்க குடும்ப மானத்தை தன்னோட மானமா நினைச்சுதான் உன்னை பெத்து போட்டு போய் சேர்ந்துட்டா. அவளோட குணம் உனக்கேண்டி வராம போச்சு. என் பிள்ளைய அத்தனை பேர் முன்னாடி அவமானப்படுத்தினியாமே, நீ யாருன்னு கேட்டியாமே? நான் உன் கூட பிறந்தவ இல்லைன்னு சொல்லிட்டு இங்க எந்த மூஞ்சியோட வந்து நிக்கிற? ஊர்ல கேட்டு பாரு, ஆதியோட தங்கச்சி ஓடி போயிட்டான்னு தான் சொல்றாங்க. யாரும் வேலைக்காரி மகன் ஓடி போயிட்டான்னு சொல்லல. ஒரே ஒரு நாள் ஆதி என்கிட்ட அப்படி சொன்னான். நான் அவனை திட்டுனேன். அனு உன் தங்கச்சி தாண்டா, கிஷோர அவளுக்கு தான் கட்டணும்னு நான் சத்தியம் வாங்கினேன். அவனும் அப்படியே ஏத்துக்கிட்டான். உன்னை அவன் தங்கச்சியா நினைச்சு எல்லாம் பண்ணான். என் வார்த்தைய அவன் மீறல. ஏன்னா அவன் ஏன் புள்ள, ஏன் ரத்தம். ஆனா நீ வேறங்கிறத நிரூபிச்சிட்ட. இவ்வளவு தூரம் எங்களை வேதனைப்படுத்தி கேவலப்படுத்திட்ட. இந்த வீட்டு படியை மிதிக்க உனக்கு அருகதை கிடையாது. போ, போடி. அம்மா, போடினா காஞ்சனா, 1000 தான் இருந்தாலும் பேசாதீங்க. தனநதீம்